யாரா நிரந்தரம் சொல்றா பாப்போம். எனக்கு கமல்ஹாசன் நல்ல ஒன்று, கமல்ஹாசனை பற்றி பேச உனக்கு என்ன யோகிது? டேய், நானும் கமலும் அரை ட்ரவுசர் ஃப்ரெண்டுரா, ஒரே ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி தான் கெட்ட வார்த்தையில் பேசிக்குவோம். அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய முடியும்? நான் வில்லன் நடிகன் ஆகிட்டேன். அது நம்ம குடும்பத்தில் ISI முத்திரை குத்திட்டான். நான் ஏசுநாதர் வேஷம் போட்டு வந்தா கூட ஜனங்க இந்த என் உறுப்பினர்களே கேட்பாங்க, என்ன ராதா ரவி என்ன போய் ஏசுநாதர்? ஏன்னா அவங்க என்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. இப்போ கூட இங்கே வந்திருக்கிற ஒரு 20 மாணவர்கள் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, அண்ணா அந்த யூடியூப்ல பேசுற மாதிரியே பேசுங்க. அப்ப என்ன நல்லவனா எடுத்துக்கவே இல்லடா. ஏன் உறுப்பினர்களே சொல்லுவாங்க, என்னப்பா ராதா ரவி ஏசுநாதரா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு உறுப்பினர், கவலைப்படாத, அவர் தாடி எடுத்துட்டு அடுத்த சீன்ல கொலை பண்ணுவார் பாரு. நாங்க என்னடா செய்ய முடியும்? அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படம் என்னை கதாநாயகனா போட்டார் காலஞ்சென்ற பாலச்சந்தர் சார் அவர்கள். நான் சொன்னேன், எல்லா நன்மையும் பண்ணியிருக்கீங்க சார், என்னை ஹீரோவை போடாதீங்க. ஏண்டான்னு. சார் எங்களை பார்த்தா வில்லனை தான் சார் நினைப்பான். அதான்டா நான் உன்னை நினச்சேன் இன்னொரு வேஷத்தில் வில்லன் வேஷம் போடலான்னு, ஒரு மாறுதலுக்காக. என்ன படம் ஓடணுமே, டிக்கெட் வாங்கிட்டு வரவன் ராதா ரவி பார்த்தோன்னு, நம்ம காட்சியெல்லாம் இருக்குடா, நம்பி வரான், அவனை ஏமாத்தலாமா? இதில் ஆச்சரியமே என்னன்னா, நான் நடித்த ஒரு சில படங்களை தான் கதாநாயகன் நான் நடித்து பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. ஏன்னா ஒரே பொண்ணை விரும்பணுமா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை போய் கேட்கணுமா, இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் வில்லனாகவே பண்ணுறேன், யாரை வேணாலும் விரும்பலாம், அப்பா அம்மா கிடையாது, எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கு.